நீ நான் காதல் சீரியல்ல இன்னைய எபிசோட்ல ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் ஒண்ணு நடந்திருக்குங்க. எல்லாருமே ரொம்பவுமே ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம். சுந்தரி வந்து அக்னி சட்டிய தூக்கிக்கிட்டு அக்னி மிதிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுல தாங்க ஒரு ட்விஸ்ட்டே நடந்திருக்கு. வேணும்னே தனக்கு மயக்கம் வர்ற மாதிரி சுந்தரி நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மயங்கி விழுவுறவங்க எப்படி தீ மிதிப்பாங்க? தீயில நடக்கும்பொழுது மயங்கி விழுந்துட்டாங்கன்னா என்ன ஆவுறது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பிளான் பண்ணி சுந்தரி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம ராகவ் வந்து பயங்கரமா பிளான் பண்றாரு. இந்த விஷயத்துல அபிய கோத்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் அபியும் இந்த வீட்டு பொண்ணு தானே, அபிய வேணா தீ மிதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம நம்ம அபி ஒத்துக்கிறாங்க. சரி நானே தீ மிதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபியே வந்து பார்த்தீங்கன்னா, தீ மிதிக்க ஆரம்பிச்சர்றாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே வீட்ட தான் காமிக்கிறாங்க. ஸோ ஆஃபீஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மேனேஜர் வந்திருக்கிறாப்லயாட்டுக்கு. ஸோ மேனேஜர் வந்து ஒரு ஃபங்ஷனா சொல்றாப்ல. அந்த ஃபங்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, கப்புல்ஸா கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கப்புல்ஸா வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இத வச்சு பார்க்கும்பொழுது, இந்த வாரம் ஞாயித்துக்கிழமை 2 மணி நேர எபிசோடா வந்து "நீ நான் காதல" வந்து ஒளிபரப்ப போறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ராகவ் வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த மாதிரி நான் மும்பைக்கு போறேன். மும்பைல இருக்கிற நம்ம ஆபீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாடலிங் பண்ண போறோம். அதுக்காக நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏற்கனவே இங்க சென்னையில இருக்கிற பிரான்ச்சுக்கு வந்து மாடலா அபி தானே பண்ணி குடுத்தாங்க. அதே மாதிரி மும்பைல இருக்கிற பிரான்ச்சுக்கும் அபிய அழைச்சுக்கிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ராகவ் இருந்துகிட்டு முடியவே முடியாது. இந்த விஷயத்துல மாடலிங்கா இருக்க போறது வந்து லாவண்யா தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் லாவண்யா கூட தான் போகப் போறேன் அப்படின்னு ராகவ் சொன்ன உடனே பாட்டிக்கு அது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இல்ல, இல்ல நீ லாவண்யா கூடலாம் போகக்கூடாது. வேணும்னா லாவண்யாவ மட்டும் தனியா அனுப்பி வச்சுட்டு நீ இங்கேயே இருந்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பார்க்குறாங்க. ஆனா ராகவ் இல்ல, இல்ல நான் போய் தான் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அபிக்கும் இது சுத்தமா பிடிக்கவே இல்ல. நேரா பெட்ரூம்ல போயிட்டு வந்து, "இல்ல, இல்ல நீங்க லாவண்யா கூடலாம் போகவே கூடாது" அப்படின்னு கராரா சொல்லி பார்க்குறாங்க. நம்ம அபி சொன்னா ராகவ் சும்மா இருப்பாரா? வேணும்னே, "இல்ல, இல்ல நீ சொன்னதுக்காகவே நான் கண்டிப்பா போவேன்" அப்படின்னு சவால் விடுறாரு. நம்ம அபியும் பாருங்க உங்கள நான் போக விடாம பண்றேன் அப்படின்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ராகவ் மும்பைக்கு போறாரா? இல்லையான்னு.